கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 19ஆம் சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 12வது வசனத்தை 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. அருமையானவர்களே, இந்த உபவாச ஜெபத்திலே கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் கூடி வந்திருக்கிறோம். ஒரு உபவாச ஜெபத்தினுடைய நோக்கம் பல காரியங்களுக்காக உபவாச ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறதை நாம் வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். எஸ்தரின் புஸ்தகத்திலே தன்னுடைய ஜனங்களுடைய ஜீவனை பாதுகாப்பதற்காக தன்னுடைய உயிரை பணைய வைத்து உபவாசித்து ஜெபிக்கிற எஸ்தரை நாம் பார்க்கிறோம். நாம் நெகேமியாவுடைய புத்தகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது இடிபட்ட அலங்கத்தை கட்டி எழுப்புவதற்காக நெகேமியா உபவாசித்து ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவேலின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பதற்காக அவர்கள் தங்களை தாழ்த்தும்படி தேவ சமூகத்திலே ஜெபிக்கும்படியாக அவர்கள் கூடி வருகிறதை யோவேலின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். யோனாவின் புஸ்தகத்திலே நாம் ராஜா முதல் மனிதர்கள் மிருக ஜீவன்கள் கூட உபவாசித்து ரட்டுடுத்தி மனம் திரும்பினார்கள். தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் திரும்பினார்கள் என்று அவருடைய கிரியைகளை பார்த்து கர்த்தர் அந்த உபவாச ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அந்த நினிவேக்கு வரக்கூடிய அழிவில் இருந்து தப்புவித்தார். அவர்கள் தப்பினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக இன்னும் அநேக காரியங்களுக்காக அநேக நோக்கங்களுக்காக உபவாச ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறதை வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்திலும் கூட உபவாசம் இருந்தது. பரிசேயர்கள் உபவாசித்தார்கள், யோவானுடைய சீஷர்கள் உபவாசித்தார்கள். தன்னுடைய சீஷர்களும் தான் இந்த உலகத்தை விட்டு சரீர பிரகாரமாக கடந்து போன பின்பு தன்னுடைய சீஷர்களும் உபவாசிப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அங்கே ஒரு பிசாசினாலே அலைக்கழிக்கப்பட்ட ஒரு மனிதனை குறித்து அவர்கள் துரத்த முடியாமல் போகும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இவ்வகையான பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறு எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்று சொன்னார். ஆகவே உபவாச ஜெபம் ஒரு விசுவாசினுடைய ஒரு சபையினுடைய உயிர்மீச்சாக இருக்கிறது. ஒரு உபவாச ஜெபம் அது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. தேவன் செயல்படுவதற்கு உபவாச ஜெபம் அங்கே தேவனை உந்தி தள்ளுகிற ஒரு பயன்பாட்டு கருவியாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் உபவாச ஜெபத்தை கேட்டு செயல்படுகிறார் என்பதை நாம் ஒவ்வொரு இடங்களிலும் நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே உபவாச ஜெபத்தின் மிக பல பகுதிகளை பார்க்கிறோம். இதுல ஒரு பகுதி நாம் நம்மை தாழ்த்தவும் நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கவும் இந்த உபவாச ஜெபம் மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த சங்கீதம் 19 12ஆம் வசனத்திலே ஒரு கேள்வி அங்கே கேட்கப்படுகிறது. அந்த கேள்வி என்ன? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? ஒரு மனிதனுடைய சுபாவம் என்ன அப்படின்னா, மற்றவர்களுடைய தவறுகளை மற்றவர்களுடைய பிழைகளை மிக எளிதாக அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். இன்னொருத்தருடையத்தில் இருக்கிற தவற எளிதாக மனிதன் கண்டுபிடிச்சிருவான். ஆனா ஒரு பெரிய சவாலான காரியம் என்ன அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற குறைகளை தவறுகளை கண்டுபிடிக்க முடியாது. இப்போ என் முகத்துல ஒரு அழுக்கு இருக்கு அப்படின்னா இன்னொருத்தர் சொன்னாதான் தெரியுது. என்னால இதுல ஒரு கரை இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. என் சட்டையில ஒரு கரை இருக்கு அப்படின்னா இன்னொருத்தர், என்ன உங்க வெள்ளை சட்டை இப்படி கரையா இருக்குது, ஐயோ அப்படியா, இது எப்போ ஆச்சுது, ஐயோ அந்த கல்யாண வீட்டுல சாம்பார் சாப்பிடும்போது சாம்பார் சிந்தி இருக்கு போல. இன்னொருவர் சொல்லும் போது நம்முடைய குறைகளை நாம என்ன செய்ய முடியுது, கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கிறது. அப்போ வெளிப்படையான தவறுகளை ஒரு மனிதன் சொல்ல முடியும். நம்முடைய உள்ளான வாழ்க்கையில காணப்படுகிற தவறுகளை யார் சொல்ல முடியும் அப்படின்னா,
தேவ ஆவியானவர் தான் நமக்கு சொல்ல முடியும். தேவ ஆவியானவர் தான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறவராக இருக்கிறார். 139வது சங்கீதத்திலே தாவீது தன்னுடைய வாழ்க்கையில தேவன் எவ்விதமாக தன்னை கண்டுபிடிக்கிறார் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 139ஆம் சங்கீதத்திலே 23, 24 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 139ஆம் சங்கீதம் 23ஆம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். சில வேளைகளில் அந்த ஓட்டு வீடு அல்லது கூரை வீடா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓட்டு வீட்டு வழியா அந்த ஓட்டில் எங்கேயாவது ஒரு சின்ன துளை ஓட்டை இருந்துச்சுன்னா, அல்லது அந்த கூரை வீட்டில் எங்கேயாவது ஓட்டை இருந்துச்சுன்னா அதன் வழியாக சூரிய கதிர்கள் உள்ள வரும். அந்த சூரிய கதிர்கள் உள்ள வரும்போது நீங்க கவனிச்சு பாருங்க, அந்த சூரிய கதிர்கள் படுற இடத்துல மட்டும் அந்த தூசி அப்படியே அந்த காற்றிலே மிதந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அந்த சூரிய ஒளி வர்ற இடத்துல மட்டும்தான் என்ன செய்யும், அதுக்கு அந்த பக்கம் நம்ம கண்களுக்கு தெரியாது. அப்ப அந்த சூரிய ஒளியை தாண்டியும் தூசி இருக்குதானா? இருக்குது. ஆனா அந்த சூரிய ஒளி அதிக பிரகாசமா அந்த வீட்டுக்குள்ள வருகிறதுனால அந்த வீட்டுக்குள்ளே நிரம்பி இருக்கிற அந்த காற்றிலே இருக்கிற அந்த மாசு, அந்த தூசியின் அளவை அது நமக்கு காட்டுகிறது. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தவறுகளை, நம்முடைய குறைகளை, நிறைய காரியங்கள் நமக்கு தெரியும், நிறைய காரியங்கள் நமக்கு தெரியாது. இந்த இடத்துல தேவன் அங்க பார்க்கிற, தேவன் நம்மளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், தேவன் நம்முடைய இருதயத்தை சோதிக்க வேண்டும். அப்போ உபவாச ஜெபம், ஒரு தனிப்பட்ட உபவாச ஜெபமா இருக்கட்டும், சபையினுடைய உபவாச ஜெபமா இருக்கட்டும், நம்ம முதன்மையா வைக்க வேண்டிய காரியம், ஆண்டவரே என்ன ஆராய்ஞ்சு பாருங்கப்பா, என்ன சோதிச்சு பாருங்க ஆண்டவரே, என் இருதயத்திலே ஆண்டவரே என்ன குறை உண்டு, ஆண்டவரே என்னுடைய சிந்தனையிலே, நான் சிந்திக்கிற என்னுடைய சிந்தனையிலே என்ன குறை உண்டு, ஆண்டவரே உங்களை வேதனைப்படுத்துகிற காரியம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தவறுகள், நம்முடைய பிழைகள், நம்முடைய குறைகள், நம்முடைய பாவங்கள் தேவனை துக்கப்படுத்துகிறதாக இருக்கிறது. தேவனை துக்கப்படுத்துவது நிமித்தமாக அது தேவனை வேதனைப்படுத்துகிறதாக இருக்கிறது. நாம் எபேசியர்ல வாசிக்கும் பொழுது 4:30 அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு கீழ்ப்படியாத பகுதிகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் காணப்படுமானால், நம்முடைய சுபாவங்களாக இருக்கட்டும், பாவங்களாக இருக்கட்டும், அவைகள் தேவனை துக்கப்படுத்துகிறவைகளாக காணப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவன் அதை அறிகிறவராய் இருக்கிறார். ஆண்டவரே அது என்ன என்று நாம் தேவனிடத்திலே கேட்கும் பொழுது நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய சிந்தைகளையும் அறிந்திருக்கிற தேவன் அதை நமக்கு வெளிப்படுத்தி ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற வழிகளிலிருந்து நம்மை விலக்கி நம்மை நித்திய வழியிலே அவர் நம்மை நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். நித்திய வழியிலே நடத்துகிற ஒரு தேவன். ஆகவே இந்த சங்கீதம் 19 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? பிழைகள். இரண்டாவது அங்கே சொல்லப்பட்ட காரியம் என்ன? மறைவான குற்றங்களுக்கு என்னை விலக்கி காரும். அப்போ மறைவான குற்றங்கள், பிழைகளை நாம் கவனியாமல் போகும் பொழுது நாம் நம்மை அறியாமலே, நமக்கு தெரியாமலேயே நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்கிறவர்களாயிருப்போம். பிழை மறைவான குற்றமாக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பிழையை நம்ம கண்டுபிடிக்கலன்னு சொன்னா நமக்கு தெரியாமலே நம்ம பாவம் செய்து கொண்டே இருப்போம். நம்ம பாவம் செய்யறோங்கிறதே நமக்கு தெரியாம இருக்கும், நமக்கே அது மறைவான பாவமா மாறிடும். ஸோ ஒரு மனிதன் தன்னுடைய பிழைகளை கண்டுபிடிக்காமல் போகும் பொழுது அவன் மறைவான, தான் பாவம் செய்கிறோன்னே தெரியாம அவன் பாவம் செய்கிறவனாக காணப்படுகிறான். 13ஆம் வசனத்திலே இந்த பிழைகளை உணராத ஒரு மனிதன் மறைவான பாவங்களுக்கு அவன் உட்படுகிறவனாய் இருக்கிறான். இந்த மறைவான பாவங்களை அவன் செய்ய அவன் உட்படும் பொழுது மூன்றாவதாக
அவன் எப்படிப்பட்டவனாக மாறுகிறான் என்றால் துணிகரமான பாவங்களை செய்ய ஆரம்பிக்கிறான். பாவம் என்று தெரிந்தும், அதை தவறு என்று தெரிந்தும், இது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் என்று அவன் தெரிந்தும் அவன் துணிகரமாக அதை செய்ய அவன் முற்படுகிறான். பாருங்க, ஒரு பிழை மறைவான பாவத்துக்கு நடத்துது. நம்ம தப்பு பண்றோனே தெரியாம ஒருவன் தவற செய்து கொண்டிருக்கும் பொழுது அவன் துணிகரமான பாவத்துக்கு நேராக போகிறான். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அடுத்து என்ன நடக்கு பாருங்க, அவன் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நான் நீங்களாயிருப்பேன். துணிகரமான பாவத்தை ஒரு மனிதன் செய்கிறவனாக மாறும் பொழுது அவன் அடுத்து எந்த பகுதிக்கு போகிறான் அப்படின்னா, பெரும் பாதகம், கொடுமையான பாதகத்தை செய்கிற ஒரு மனிதனாக மாறுகிறான். பெரும் பாதகம். சிலரை பார்த்து சொல்லுவாங்க, எப்பா அவன் கொடும் பாதகையா, எந்த பழிக்கும் அஞ்சாத கொடும் பாதகன் அப்படின்னு சொல்லி சிலரை குறித்து கிராமத்துல சொல்லுவாங்க. எப்பா அந்த மனுஷன் பெரிய பாதக கிராதக அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும் பாதகன். ஒரு பிழை மறைவான பாவத்துக்கு நேராக நடத்துகிறது. ஒரு மறைவான பாவம், நம்ம பாவனே தெரியாம நம்ம செய்து கொண்டிருக்கிறவர்களாக மாறும் பொழுது அது வெளிப்படையாக துணிகரமாக அந்த பாவத்தை செய்கிறவர்களாக மாற்றுகிறது. அதை துணிகரமாக அதை செய்யும் பொழுது அது அடுத்து துணிகரமாக ஒரு மனிதன் பாவத்திலே செயல்படுகிறவனாக மாறும் பொழுது அவன் எங்க போய் சேர்றான் அப்படின்னா, பெரும் பாதகத்துக்கு, கொடுமையான செயல்களை செய்கிறவனாக அவன் மாறி போகிறான். இன்றைக்கு நாம் சமுதாயத்திலே அப்படி பார்க்கிறோம். சமுதாயத்தில் அப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை நாம் மனிதர்களிடத்திலே பார்க்கிறோம். இவர்கள் எடுத்த எடுப்பிலே பெரும் பாதகத்தை செய்கிற கொடூரர்களாக அவர்கள் மாறுவதில்லை. தங்களுடைய வாழ்க்கையிலே என்றோ ஒரு நாள் ஆரம்பித்த அந்த பிழை, அதை அறியாமல் செய்த மறைவான பாவம், முடிவு துணிகரமான பாவம், அது பெரும் பாதகம். தாவீதுனுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஜெபம் என்ன? உமது அடியேனை விலக்கி காரும். 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். ஆண்டவரே, நீர் என்னை விலக்கி காக்க வேண்டும். நாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தீங்கு என்னை விலக்கி காக்க வேண்டும் என்று நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் கூட அப்படி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை விலக்கி காத்து கொள்ளும் ஆண்டவரே என்று நமக்கு ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இங்கே தாவீது ஜெபிக்கிற ஜெபத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி ஆண்டு கொள்ள ஆளுகை செய்ய விட்டு விடாதிரும். தாவீது ஜெபிக்கிறார். ஆண்டவரே என்னை விலக்கி கார், உமது அடியேனை விலக்கி கார், உமது அடியேன். ஆண்டவரே நான் உம்முடைய அடியேன், உம்முடைய பிள்ளை. ஆண்டவரே நீர் என்னை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆளுகை செய்யக்கூடாது. ஆண்டவரே நீர் என்னை ஆளுகை செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் நான் உத்தமனாக முடியும். இந்த காலை வேளையிலே உத்தமனாகிற ஒரு தாவீதுடைய இருதய வாஞ்சியை பார்க்கிறோம். உத்தமனாகி நம்முடைய வாழ்க்கையில நாம் உத்தமம் என்கின்ற வழியிலே நடக்க வேண்டும். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது என்று இங்கே சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய வாஞ்சை என்ன? நான் உத்தமனாக நான் மாற வேண்டும். ஏனென்றால் உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தம இருதயத்தோடு நடக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிற ஒரு தேவனாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே நாம் உத்தமர்களாக நாம் காணப்பட வேண்டுமானால் நம்ம எதை கண்டுபிடிக்கணும்னா நம்முடைய பிழைகளை கண்டுபிடிக்கணும். அந்த பிழைகளை கண்டுபிடிக்காம போயிட்டோம்னு சொன்னா அது மறைவான பாவமா மாறும், அப்புறம் அது துணிகரமான பாவமா மாறும், அப்புறம் அது பெரும் பாதகமான செயல்களை செய்யக்கூடியவனாக அங்கே மாறுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில 1 யோவானின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம். வாசியுங்கள். 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. இங்கே நான் வாசிக்கிறோம், நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறோம் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார்.
பாருங்க, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில எனக்கு எந்த பாவமும் இல்லை, நான் எந்த பாவமும், நம்ம அநேக சில வேளைகளில் சுவிசேஷங்களை நம்ம அறிவிக்க போகும்போது நம்ம பாவத்தை குறித்து பேசும் பொழுது மனிதர்கள் சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் எந்த பாவமும் செய்யலைங்க, நான் யாருக்கு எந்த அநியாயமும் செய்யல, நான் யாருக்கு எந்த துரோகமும் நான் பண்ணல, என்ன போய் பாவம் செஞ்சேன்னு சொல்லி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. வேதம் என்ன சொல்லுது? நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நாம் தேவனை பொய்யராக்குகிறோம். அவருடைய சத்தியம், அவருடைய வார்த்தை நம்மிலே இராது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம மிக கவனமாய் மிக ஜாக்கிரதையாக நம்ம காணப்பட வேண்டிய காரியம். அதே 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. இங்கே நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? இந்த 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. இது அவிசுவாசிகளுக்காக எழுதப்பட்டதா, இது விசுவாசிகளுக்காக எழுதப்பட்டதா? இந்த 1 யோவான் 1ஆம் அதிகாரம் அவிசுவாசிகளுக்கு எழுதப்பட்டதா, விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டதா? விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது. இது விசுவாசிகளுக்கான சுவிசேஷம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா அவிசுவாசிகளுக்கான சுவிசேஷம். 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் விசுவாசிகளுக்கான சுவிசேஷம். இந்த 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல நமக்கு பாவம் இல்லை என்போமானா நாம என்ன செய்யறோமா? நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். நாம நம்மளை வஞ்சிப்போமா? ஒருபோதும் நம்மளை வஞ்சிக்கணும் நம்ம நினைக்கவே மாட்டோம். ஆனா எப்போ என்னிடத்துல பாவம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோமானா நாம் நம்மை வஞ்சிக்கிறவர்களாக மாறுகிறோம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி யார் சொல்ல முடியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சொல்ல முடியும். என்னிடத்துல பாவம் இல்லை என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சொல்ல முடியும் என்னிடத்துல பாவம் இல்லை என்று. ஆனா நாம் அப்படி சொல்லிடவே கூடாது. நமக்கு பாவம் இல்லை என்போமா, நாம ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானசானம் எடுத்தாச்சு, கர்த்தருடைய பந்தியில பங்கு கொண்டுகிட்டு இருக்கிறோம், கர்த்தருடைய வழியில நடந்துட்டு இருக்கிறோம். இப்போ நாம சொல்ல முடியுமா அப்படின்னா நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம், சத்தியம் நமக்குள் இராது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நாம் தேவனை பொய்யராக்குகிறவர்களாய் இருக்கிறோம், அவருடைய வார்த்தை நமக்குள் நிலைத்திராது. அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம இவ்விதமா நம்ம சொல்லும் பொழுது நம்மை அறியாமலே மறைவான பாவங்களுக்கு நாம் உட்படுகிறவர்களாய் மாறிடுவோம். நான் என்னிடத்துல எந்த பாவம் இல்லை, நான் 100க்கு 100 நான் பாவத்தை ஜெயம் கொண்டு வாழ்றேன், எந்த இடத்துல எந்த பாவம் இல்லை. ஒருவேளை நம்முடைய பழைய பாவங்களை நம்ம ஜெயம் எடுத்திருக்கலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம நிறைய பாவங்களை நம்ம வெற்றி சிறந்திருக்கலாம். நாம் இன்றைக்கு கோபம், எரிச்சல், பொறாமை, புரணி பேசுதல், இப்படிப்பட்ட பாவங்களெல்லாம் நம்ம விட்டு தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு நம்ம காணப்படலாம், சந்தோஷம். ஆனாலும் நம்ம சொல்லிடக்கூடாது எனக்கு எந்த பாவமும் இல்லை என்று சொல்லி. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் புத்தகத்திலே 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே பவுல் அங்கே ஒரு சாட்சி கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்றாரு, என்னிடத்துல நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன் சொல்லிட்டு உடனே சொல்றாரு, ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை. எனக்கு தெரியல, எனக்கு பாவம் என்னிடத்துல இருக்கிற மாதிரி தெரியல, அதுக்காக நான் எல்லாமே நான் கரெக்டா நான் நடந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி நான் சொல்ல முடியாது, நான் நீதிமான் ஆகிறதில்லை. நான் நீதிமானாக ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை. எதனாலே? என்னிடத்துல யாதொரு குற்றத்தையும் நான் அறியாததினாலே என்னிடத்துல பாவம் இல்லை என்று நான் சொல்ல முடியாது. ஏனென்றால் என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர், அவருக்கு தான் தெரியும் என்னிடத்துல என்ன குறை இருக்குதுன்னு சொல்லி.
அவருக்கு தான் தெரியும் என்னிடத்துல எந்த மறைவான பாவம் இருக்குதுன்னு, எந்த விதமான குறைகள் என்னிடத்துல இருக்கிறது என்று என்னை கண்டுபிடிக்க கூடியவர் அவர்தான். ஆகவே எனக்கு எந்த பாவமும் இல்லை என்று நான் சொல்லுவேன், ஆனால் அவரை நான் பொய்யராக்கி விடுவேன். அவர் சத்தியம் எனக்குள்ளே இராது. என்னை நான் வஞ்சிக்கிறவனாக நான் மாற்றி விடுவேன். ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவ சமூகத்திலே நாம் வரும் பொழுது, ஆண்டவரே என்னிடத்துல அன்று இருக்கிற மறைவான பாவங்கள், நான் என்ன பாவம்னு எனக்கே தெரியாம எனக்குள்ள பாவம் இருக்கிறது, எனக்கு பாவம் இல்லைன்னு நான் சொல்ல முடியாத ஆண்டவரே. ஆண்டவரே என்னிடத்துல பாவம் இல்லை என்று நான் சொல்லுவேன், ஆனால் நான் என்னை நானே நான் ஏமாற்றிக் கொள்ளுகிறவனாய் வஞ்சிக்கிறவனாக நான் மாறிவிடுவேன். ஆண்டவரே, ஆண்டவரே எந்த மறைவான பாவம் எனக்கே தெரியாம, ஆண்டவரே அன்கான்சியஸ் என்று சொல்வார்கள். கான்சியஸ்னா சுய நினைவு, நமக்கு தெரியும் நம்ம பொய் சொல்றோம், நம்ம இந்த இடத்துல நம்ம மற்றவங்களை கடினமாக நம்ம நியாயம் தீர்க்கிறோம், குற்றம் சாட்டுறோம், மற்றவர்களை நம்ம நாம் இருமாப்பாடோ நம்ம நடக்கிறோம், இப்படி நம்ம காரியங்களை கண்டுபிடிப்போம். ஆனால் கண்டுபிடிக்க முடியாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. அதனால தான் பவுல் சொன்னார், ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறது இல்லை. என்னிடத்துல பாவம் இல்லை என்று நான் சொல்ல முடியாது. அது பிழையாக இருக்கலாம், அது மறைவான குற்றமாக இருக்கலாம், எனக்கே தெரியாது. ஆனா என்ன கவனிக்கிற தேவன் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். மனிதர்கள் கண்டுபிடிக்க முடியாம போகலாம். அப்ப தேவ சமூகத்திலே நாம் வரும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே என்னிடத்துல பிழைகள் என்ன இருக்குது ஆண்டவரே, ஆண்டவர் என்னிடத்துல என்ன பிழை இருக்குது ஆண்டவரே, ஆண்டவரே நான் நீதிமான் ஆகிறது இல்லை, உம்முடைய ரத்தத்தினால் மட்டும்தான் நான் நீதிமான் ஆக முடியும், என்னுடைய நடக்கையினாலே நான் நீதிமான் ஆக முடியாது. ஏசாயா சொல்லுகிறார், உங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை. நம்ம பார்வையில அது புது துணியா இருக்குது. நம்முடைய நீதியெல்லாம் நம்முடைய பார்வையில எப்படி இருக்குது? புதுசா இருக்கு, புது ட்ரெஸ். ஆண்டவர்கிட்ட கொண்டு போனா கர்த்தருடைய பார்வையில அது எப்படி இருக்குதா? அழுக்கான கந்தையா இருக்குதா? அப்போ நாம் தேவ சமூகத்துல நாம் எப்படிப்பட்ட இருதயத்தோட வரணும்? தேவனுக்கு முன்பாக நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே என்னுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை, என்னுடைய நீதியெல்லாம் வச்சுட்டு மற்றவங்களை ஒப்பிட்டு பார்த்துட்டு, ஓ அவங்கள போல நான் இல்லை, இவங்கள போல நான் இல்லை, இவங்களுக்கு நான் எவ்வளவோ பரவாயில்லை, ஓ அந்த ஆயக்காரனை போல நான் இல்லை, அந்த பரிசேயன் ஜெபித்தான் பாருங்க, அந்த ஆயக்காரனை போல இல்லை, இந்த வேசியை போல நான் இல்லை, ஐயா நான் வாரத்துல 2 தடவை உபவாசம் ஜெபிக்கிறேன், ஐயா நான் தசமாம் கொடுக்குறேன், நான் சபைக்கு ஒழுங்கா போறேன், நான் ஊழியத்தை செய்யறேன், நான் எல்லாம் செய்யறேன், ஆகவே நான் நீதிமான் ஆகிறது இல்லை. ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொள்ளலையே, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டு தன் வீட்டுக்கு திரும்பி போனான். யார் நீதிமானாக்கப்பட்டு திரும்பி போனா? நாம் பாவி ஆண்டவரே, தேவனே பாவியாகி என் மேல கிருபையாயிரும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நொறுங்குண்டு ஜெபித்தானே, அவன்தான் நீதிமானாக்கப்பட்டு திரும்பி போனான். என்னிடத்துல பாவம் இல்லை என்று சொன்ன அந்த பரிசேயன், அவன் தன்னுடைய சுய நீதியை நம்பி அது அழுக்கான கந்தை என்று அறியாம, ஆண்டவரே நான் அதை செஞ்சிட்டேன், நான் இதை செஞ்சிட்டேன், நான் அவனை மாதிரி இல்லை, நான் இவனை மாதிரி இல்லை, என்னிடத்துல எந்த பாவமும் இல்லை, நான் அந்த பாவத்தை நான் மேற்கொண்டுட்டேன், நான் இந்த பாவத்தை ஜெயிச்சிட்டேன், ஐயா நான் இந்த வேசியை போல நான் இல்லை, இந்த ஆயக்காரன் அநியாயம் வரி வாங்குறானே இந்த வரி வசூலிக்கிறவனை போல நான் இல்லை, நான் பெர்ஃபெக்ட் ஆண்டவரேன்னு சொன்னான். அவன் அல்ல, அவன் அங்கீகரிக்கப்படலை. ஆனா கர்த்தர் யார் அங்கீகரிச்சார்? இவனைத்தான் அங்கீகரிச்சார். அநேக வேளைகளில தேவன் நம்முடைய வாழ்க்கையில பாவங்களை தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது நான் கவனிப்பேன், அநேகர் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பாங்க, கண்ணீரோட ஜெபிப்பாங்க. எத்தனை பேர் இங்க இருக்கிற அந்த 200 பேர் என்ன நினைப்பாங்கிறது அவங்களுக்கு காரியம் இல்லை. இங்க இருக்கிற யார் என்னை பத்தி நினைச்சாலும் பரவாயில்லை, ஓ தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்துல நான் இவ்வளவு ஒரு பாவியா இருக்கிறேனே, நான் இவ்வளவு குறைவா இருக்கிறேனே. அங்க தேவனுடைய வார்த்தையின்படி சொல்லுகிறது, சங்கீதம் 51ஆம் சங்கீதம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியீர்.
பாவத்தை ஆண்டவர் உணர்த்தும் பொழுது அறிக்கை செய்யாம அதை இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இந்த இடத்துல நம்ம ஜெபிச்சா நம்மளை எல்லாரும் எவ்வளவு குறைவா நினைப்பாங்க, தவறா நினைப்பாங்க, கீழ்த்தரமா நினைப்பாங்க, தப்பா நினைப்பாங்கன்னு சொல்லி கொண்டு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். அறிக்கை செய்தல், தேவன் பாவங்களை செய்யக்கூடிய ஒரு மனிதனுக்கு வைத்திருக்கிற ஒரு கிருபை என்ன? அறிக்கை செய்தல். அவன் தன்னை தாழ்த்த வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அவன் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்த வேண்டும். மனிதர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு தாழ்த்தும் பொழுது, நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட அவன் அறிக்கை செய்யும் பொழுது, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியே. இந்த முந்தின வசனத்துல பலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 16ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியீர். ஆண்டவரே, என்னிடத்துல இந்த பாவம் இல்லை, அந்த பாவம் இல்லைன்னு சொன்னோன்னு அது நொறுங்குண்ட ஆவி இல்லை. ஆண்டவரே, நான் ஒரு பாவியான மனிதன், ஆண்டவர் நீர் என்னை விட்டு போய்விடும். பேதுரு ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து அதைத்தான் அவன் சொன்னான். ஆண்டவரே, நான் ஒரு பாவியான மனிதன். நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட இந்த கால வேளையில தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா? யார் என்ன நினைப்பா என்று நம்முடைய இருதயங்களை கடினப்படுத்த வேண்டாம். நாம் 95ஆம் சங்கீதத்துல வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் தேவனுடைய கிருபையை இழந்து போனதுக்கு, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள்ளே அவர்கள் பிரவேசியாமல் இழந்து போனதுக்கு என்ன காரணம்? அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே கோபம் ஒட்டினது போல, சோதனை நாளில் நடந்தது போல, உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். உடைய இருதயங்களை கடினப்படுத்த தேவன் உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது, இந்த காரியத்தை இவங்க சொல்றாங்களே, அப்ப யாரு இவங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பா? இத ஊழியக்காரட்ட போய் சொன்னது யாரு? இத ரூபி சிஸ்டர்ட்ட போய் சொன்னது யாரு? அவங்கள நம்முடைய நாவினாலே வெட்டுவோம், அவங்கள நம்ம பழி வாங்குவோம். இப்படிதான் எரேமியாவுடைய வாழ்க்கையில காணணும். எரேமியாவுடைய புத்தகத்துல பார்க்கணும். தவறுகள் சுட்டி காட்டப்படும் பொழுது யார் சுட்டி காட்டுகிறார்களோ அவர்களை பகைப்பது, அவர்களுக்கு விரோதமாக எழும்புவது, அது நொறுங்குண்ட இருதயம் அல்ல. அதை எதிர்ப்பது. இத இவங்க போய் யாரோ ரூபிட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க, யாரோ ஊழியக்கார்ட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க, அதனாலதான் இப்படிலாம் அவங்கள நம்மளை கூப்பிட்டு சத்தம் போடுறாங்க, இப்படி நம்மளை கூப்பிட்டு எச்சரிக்கிறாங்க. அது நொறுங்குண்ட இருதயம் அல்ல. தேவன் அவருடைய கிருபையை நமக்கு வைத்திருக்கிறதுனாலே நம்முடைய தவறுகள் நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. ஒரு நாள் தேவனுடைய கிருபை நம்மை விட்டு எடுபட்டு போகுமானால் நம்முடைய பிழைகளும் நமக்கு சுட்டி காட்டப்படாது, நம்முடைய மறைவான குற்றங்களும் நமக்கு சுட்டி காட்டப்படாது. அது துணிகரமான பாவமாக மாறும், அது பெரும் பாதகமாக மாறும். நாம் உத்தமன் என்கின்ற ஸ்தானத்தை இழந்து தேவனால் தள்ளப்படுகிற பயங்கரமான நிலைமைக்குள்ளே போவோம். ஆகவே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்க. இதை யார் சொல்லி கொடுத்தா? இத போய் அவங்கள்ட்ட சொன்னது யாரு? அது பெருமை, அது இருதய கடினம், அது முரட்டாட்டம். ஆனால் தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியீர். இந்த உபவாச ஜெபத்துல நாம் தேவ சமூகத்துல நம்மை தாழ்த்துவோமா? அந்த பரிசுத்தமான தேவனுடைய அந்த வெளிச்சம் நமக்குள்ளே வரட்டும். அந்த சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே வரும் பொழுது அங்க இருக்கிற அந்த துகள்களை, அந்த தூசியை அது காட்டுவதை போல அந்த பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற அந்த ஒளி நமக்குள்ளே வரட்டும். அது நம்முடைய ஒவ்வொரு இடங்களில் இருக்கிற குறைகளை காட்டட்டும், பிழைகளை காட்டட்டும், மறைவான குற்றங்களை காட்டட்டும், நம்முடைய சிந்தைகளை காட்டட்டும், நம்முடைய இருதயத்தை காட்டட்டும். அப்பொழுது நாம் நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட நாம் அறிக்கை செய்வோமா? நாம் ஜெபம் செய்யலாம். கர்த்தர் தாமே இந்த கால வேளையில நம்முடைய இருதயங்களை கடினப்படுத்தாதபடிக்கு, நம்முடைய ஜெபங்கள் பெருமையான ஜெபங்களா இராதபடிக்கு, நம்முடைய ஜெபங்கள் நொறுங்குண்ட ஜெபங்களா இருக்கட்டும். நம்முடைய ஜெபங்கள் தேவ சமூகத்துக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிற ஜெபங்களா இருக்கட்டும். தேவனே, நீர் எவ்வளவு பரிசுத்தர். சேராபீன்களும் கேராபீன்களும் தங்களுடைய முகங்களால்
தங்களுடைய செட்டைகளால் தங்களுடைய முகங்களை மூடிக்கொண்டது என்று நாம் ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். எதற்காக? அவர்கள் பரிசுத்தமான தேவனை பார்க்க கூடாதபடிக்கு அவர்கள் தங்களை மூடிக்கொண்டதை பார்க்கிறோம். ஒரு கேராபீனும் ஒரு சேராபீனும் பரிசுத்தமான தேவனை பார்க்க கூடாதபடி தன்னுடைய முகத்தை மூடிக்கொள்ளும். ஆனால் கேருபீன்களுக்கும் சேராபீன்களுக்கும் தேவதூதர்களுக்கும் கீழான நிலைமையில சிருஷ்டிக்கப்பட்ட நீங்களும் நானும் எவ்வளவாக தேவனுடைய பரிசுத்தத்தை கண்டு பயப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து நாம் பயப்படுகிறவர்களாய் இருக்கணும். அவர் அவ்வளவு பரிசுத்தமான தேவன். அந்த பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக, இந்த பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக நிலை நிற்பவன் யார் என்று பெலிஸ்தியர் கேட்கிறாங்க. இந்த மகத்துவமான தேவனுக்கு முன்பாக யார் நிலை நிற்க முடியும்? ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல, உம்முடைய பரிசுத்தமான சமூகத்துல வந்திருக்கிறேன். நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர். நீர் எங்கள் நடுவில் பரிசுத்தமான ஒரு தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, நான் எவ்வளவு அசுத்தமாய் இருக்கிறேன். ஆண்டவரே, நான் எவ்வளவு கரைகளோடு இருக்கிறேன். நான் எவ்வளவு வீழ்ச்சியோடு இருக்கிறேன். நான் எவ்வளவு குறைகளோடு இருக்கிறேன். தேவனே, நீர் அறிவீர். ஆண்டவரே, தேவனே, நீர் எல்லாம் அறிவீர். உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆண்டவரே, என்னை உம்முடைய சமூகத்துல நான் தாழ்த்தி ஜெபிக்கிறேன். உம்முடைய சமூகத்துல என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனுமாய் இருக்கிறார். நாம் ஜெபம் செய்வோமா? நாம் நம்முடைய வஸ்திரங்களை அல்ல, நம்முடைய இருதயங்களை கிழித்து நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட தேவனுக்கு நேராக நம்மை தாழ்த்துவோமா? நம்மை ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய எல்லா இருதய கடினங்கள், பெருமைகள், நமக்கு பாவம் இல்லை என்று நம்மை நாமே வஞ்சிக்கிற அந்த பெருமைகள் இருந்து, ஆண்டவரே, என்னுடைய கண்களை திறங்க, என்ன எனக்கு காட்டுங்க, என்னுடைய மறைவான பாவங்கள் என்ன, ஆண்டவரே, என்னுடைய பிழைகள் என்ன, ஆண்டவரே, எனக்கு காட்டுங்க. எனக்கு தெரியாமல் ஆண்டவரே, என்னுடைய அன்கான்சியஸ் பகுதியில நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், நீங்க மாத்திரமே அறிகிற அந்த பகுதிகளை நீங்க எனக்கு காட்டுங்க. ஆண்டவரே,